வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும், OTP அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700க்கும் அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 2 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும், இந்த கப்பல் இம்மாதம் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், டிரினிதாத் மற்றும் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. ECI நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறு வாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 மணி வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்கச் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சரணடைந்த நக்சல் தீவிரவாதிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக பாஸ்டர் கோட்ட காவல்துறை தலைவர் திரு சுந்தர் ராஜ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளா, மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய மேற்குவங்க பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி, பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணமடைந்தனர்.
தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.